பாஜகவின் புதிய தலைவர் இவரா? 2 வாரத்தில் நடக்கப் போகும் சம்பவம். அமித்ஷா எடுத்த முடிவின் பின்னணி என்ன? இக்கு வைத்து பேசிய அண்ணாமலை. வணக்கம் நண்பர்களே. தற்போது தமிழக அரசியல் களமானது 2026 சட்டமன்ற தேர்தல் நோக்கி நகரத் தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த முறை திமுக கூட்டணியை எப்படியேனும் வீழ்த்தியாக வேண்டும் என்று தீவிரம் காட்டுகிறார்கள். அதன் காரணமாகவே எடப்பாடி பழனிசாமியுடன் டெல்லியில் நடந்த மீட்டிங்கை தொடர்ந்து அடுத்த கட்டமாக பாஜகவை தயார்படுத்தும் முயற்சிகளில் அமித்ஷா இறங்கியுள்ளார். குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை என்பதால் அவர்களை வைத்து கூட்டணி உருவாக்குவது கடினம் என்பதால் அண்ணாமலையை பாஜக தலைவர் பதவியிலிருந்து தூக்கிவிட்டு அவருக்கு பதிலாக பாஜக எம்எல்ஏவான நயினார் நாகேந்திரனை நியமிக்க டெல்லி மேலிடம் திட்டமிட்டுள்ளது. அதன் காரணமாகவேதான் டெல்லி சென்றுவிட்டு திரும்பிய அண்ணாமலை அளித்த பேட்டியில் இன்னும் 2 வாரங்களில் நான் சாதாரண தொண்டனாக கூட இருக்கலாம் என்று ஒரு இக்கு வைத்து பேசியிருந்தார். இது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளானது. டெல்லியில் அண்ணாமலையின் கருத்துகளுக்கு ஏதோ எதிர்வினை ஆற்றியுள்ளார்கள். அதன் காரணமாகவே தலைவர் பதவியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள அண்ணாமலை தயாராகிவிட்டார் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து தற்போது வெளியாகியுள்ள ஒரு செய்தியில் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையும் கவுண்டர் ஜாதியை சேர்ந்தவர்கள் என்பதால் அடுத்து தமிழகத்தில் பாஜகவில் வேறு ஜாதி சார்ந்த நபரை தலைவராக்க முடிவெடுத்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த வாய்ப்பு நயினார் நாகேந்திரனுக்கு செல்வதாக கூறப்படுகிறது. அதோடு இவர் கடந்த காலங்களில் அதிமுகவில் இருந்தவர். அங்கிருந்துதான் பாஜகவுக்கு வந்தார். அதனால் அதிமுக தலைவர்களிடத்தில் இவருக்கு நல்லுறவு இருந்து வருகிறது. அதோடு தென் மாவட்டத்திலும் ஓரளவுக்கு செல்வாக்கு வைத்திருக்கிறார். அதன் காரணமாகவே அவரை பாஜகவின் தலைவராக ஆக்கினால் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில் நல்லுறவு ஏற்படும். இதனால் 2 கட்சி தொண்டர்களும் சீரியஸாக பணியாற்றுவார்கள் என்று ஒரு முடிவெடுக்கப்பட்டுள்ளதாம். அது மட்டுமின்றி டெல்லி சென்ற அதிமுக புள்ளிகள் கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுகவின் வெற்றி சதவீதம் மிக குறைவுதான். பாஜக ஓட்டுகளை பிரித்துவிட்டதால் பல இடங்களில் திமுக வெற்றிக்கு காரணமாகிவிட்டது. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்திருந்தால் திமுக கூட்டணியை விட அதிகமான பகுதிகளில் நாம் தான் வெற்றி பெற்றிருப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி வாக்கு சதவீதத்தை அமித்ஷா இடத்தில் எடுத்து காண்பித்துள்ளார். அதன் பிறகுதான் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் இணைந்தால்தான் இந்த கூட்டணிக்கு பலம் அதிகரிக்கும். அப்போதுதான் திமுகவை வீழ்த்த முடியும் என்று ஒரு முடிவுக்கு வந்துள்ள அமித்ஷா இதுகுறித்து அண்ணாமலை இடத்திலும் பேசியுள்ளார். ஆனால் அவரோ பாஜக தலைமையில் தனி கூட்டணி என்கிற தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக கூறியுள்ளார். அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் போது நமக்கான தனித்துவம் போய்விடும், பாஜக வளர்ச்சி இருக்காது என்று தனது நிலைப்பாட்டை கூறியுள்ளார். இப்படி அண்ணாமலை தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்ததினால்தான் அண்ணாமலையை தலைவராக வைத்திருந்தால் கூட்டணியை உருவாக்க முடியாது என்பதோடு அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் மோதல் இருந்து வருவதால் கூட்டணி வைத்தாலும் சரியான புரிதல் இல்லாத நிலைதான் ஏற்படும். அதனால் அண்ணாமலையை மாற்றினால் மட்டுமே அதிமுகவுடன் கூட்டணி உருவாக்க முடியும் என்கிற முடிவுக்கு அமித்ஷா வந்ததாக கூறுகிறார்கள். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் தமிழக சட்டசபையில் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் அமர்ந்திருந்த போது அவரை தேடி சென்ற அதிமுகவின் எம்எல்ஏக்களான கடம்பூர் ராஜா, ஆர்பி உதயகுமார் ஆகிய இருவரும் அவரை தேடி சென்று 10 நிமிடம் வரை பேசிக் கொண்டிருந்தார்கள். இதன் காரணமாக அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டது என்பதோடு பாஜகவின் அடுத்த தலைவர் நயினார் நாகேந்திரன் தான். அந்த அடிப்படையில் தான் அவரை தேடிச் சென்று 2 அதிமுக எம்எல்ஏக்களும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்கிற தகவலும் தற்போது வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி. மீண்டும் விசாரணைக்கு வந்த டாஸ்மாக் வழக்கு. தமிழக அரசுக்கு நீதிபதிகள் போட்ட அதிரடி தடை. இறங்கி அடிக்கப் போகும் அமலாக்கத்துறை. டாஸ்மாக் துறையில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்து கொண்டிருப்பதால் அதற்கு எதிராக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை 30க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர்களை பதிவு செய்துள்ளது. அதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதும் தமிழக அரசு அதற்கு செவி சாய்க்கவில்லை. இந்த நிலையில்தான் லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்த தகவலின் பேரில் அமலாக்கத்துறை டாஸ்மாக் கடையில் அதிரடியாக களமிறங்கி 3 நாட்கள் ரெய்டு நடத்தியது. இந்த ரெய்டுக்கு பிறகு 1000 கோடி ஊழல் நடைபெற்றதாக அறிக்கை வெளியிட்டார்கள். குறிப்பாக கடந்த மாதம் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை டாஸ்மாக் அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டில் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானங்கள் கொள்முதல் செய்தது, பார்களுக்கு உரிமை வழங்கியது, மதுபானங்களை கடைகளுக்கு கொண்டு செல்வதற்காக போக்குவரத்து டெண்டர் வழங்கியது என்று பல ஊழல்களை பட்டியல் போட்டு 1000 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்திருப்பதாக அறிவித்தார்கள். இந்த அறிவிப்பு வெளியாகி திமுக வட்டாரத்தை அதிரவிட்டது. அதையடுத்து இதுகுறித்து விசாரணை நடத்தவிடக் கூடாது என்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தடை கோரி மனு தாக்கல் செய்தார்கள். அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ்,
என் செந்தில்குமார் ஆகியோர் டாஸ்மாக் அலுவலகம் சென்று ரைடு நடத்தியதற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டும். அதோடு இந்த சோதனையை இரவு நேரங்களில் நடத்தியது ஏன்? எந்த தகவல் அடிப்படையில் டாஸ்மாக் துறையில் ஊழல் நடந்திருப்பதாக சோதனை நடத்தினீர்கள் என்று அமலாக்கத்துறையிடம் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் வழக்கறிஞர் சுந்தர் ரேஷன், அமலாக்கத்துறையில் இரவு நேரங்களில் சோதனை நடத்தப்படவில்லை, அதோடு அனைவரும் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள், யாரையும் நாங்கள் இரவு பகலாக அங்கு அடைத்து வைக்கவில்லை, இது தவறான குற்றச்சாட்டு என்று வாதிட்டார்கள். ஆனால் நீதிபதிகளோ அமலாக்கத்துறை வழக்கறிஞர் சொன்னதை ஏற்காமல், நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், அனைத்து செய்தித்தாள்களிலும் இரவு பகலாக சோதனை நடத்தியதாக செய்தி வெளியிட்டார்கள் என்று சொல்லி இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை தங்களது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினார்கள். ஆனால் இதற்கு அவர்கள் பதிலளிக்க வேண்டும். எந்த வழக்கின் அடிப்படையில் நீங்கள் சோதனை நடத்தினீர்கள் என்பது குறித்த மனு தாக்கல் செய்த பிறகுதான் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொன்னவர்கள், அதுவரைக்கும் மீண்டும் நீங்கள் டாஸ்மாக் துறையில் ரெய்டு நடத்தக்கூடாது என்றும் தடை உத்தரவு போட்டார்கள். இதன் காரணமாக இன்னும் ஓரிரு தினங்களில் பல புள்ளிகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த தடை உத்தரவு காரணமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாமல் அமலாக்கத்துறை தடுமாறத் தொடங்கியது. மீண்டும் இந்த டாஸ்மாக் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இதில் சம்பந்தப்பட்ட நீதிபதிகள் MS ரமேஷ், N செந்தில்குமார் 2 பேரும் அந்த வழக்கிலிருந்து தாமாக விலகுவதாக அறிவித்தார்கள். இந்த 2 பேரில் செந்தில்குமார் திமுக MLA ஒருவரின் மகன் என்றும் கூறப்பட்டது. இதன் காரணமாகவே இந்த தீர்ப்பில் அரசியல் தலையீடு இருப்பதாக சொல்லி உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பில் இன்னொரு மனுவை தாக்கல் செய்தார்கள். இதன் காரணமாகவே தற்போது புதிய நீதிபதிகள் இந்த வழக்கில் இன்று ஆஜராகியுள்ளார்கள். அந்த வகையில் SM சுப்பிரமணியன் மற்றும் ராஜசேகர் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இந்த வழக்கை இன்று விசாரித்தது. அப்போது அமலாக்கத்துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தமிழக அரசு சார்பில் வழக்கறிஞர், அமலாக்கத்துறை 60 மணி நேரம் சோதனை நடத்தியுள்ளார்கள், அப்போது பெண் அதிகாரிகளை நள்ளிரவு வரை சிறைபிடித்துள்ளார்கள், இது மனித உரிமை மீறல் என்று வாதிட்டார்கள். இதையடுத்து இந்த குற்றச்சாட்டுக்கு சரியான பதிலளிக்க எங்களுக்கு அவகாசம் வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார்கள். தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்ற நீதிபதிகள் அமலாக்கத்துறையின் மனுவுக்கு தமிழக அரசு அனுமதி அளித்து விசாரணை ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்கள். அந்த வகையில் இந்த வழக்கை பொறுத்தவரை எந்த அதிகாரிகளையும் இரவு நேரங்களில் விசாரணைக்கு உட்படுத்தவில்லை, எந்த இடத்திலும் மனித உரிமை மீறல் செய்யவில்லை என்று கூறியதும், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த அமலாக்கத்துறை ரெய்டை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே தமிழக அரசு சார்பில் இதை இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகவே இன்றைய தினம் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனுவுக்கு பதில் கொடுக்காமல் கால அவகாசம் பெற்று இழுத்தடித்துள்ளார்கள். என்றாலும் அமலாக்கத்துறை ஏப்ரல் 8ஆம் தேதி இந்த விசாரணையை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் டாஸ்மாக் துறையில் அதிரடியாக களமிறங்குவார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் இந்த புதிய நீதிபதிகள் அரசியல் சார்பில்லாத நடுநிலையாளர்கள் என்பதால் கூடிய சீக்கிரமே முந்தைய நீதிபதிகள் போட்ட தடையை நீக்கி டாஸ்மாக் துறைக்குள் விசாரணை மேற்கொள்ளலாம் என்று ஏப்ரல் 8ஆம் தேதி அனுமதி அளித்து விடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. நண்பர்களே, இன்னும் 2 வாரங்கள் அண்ணாமலை தனது பதவியிலிருந்து விலகப் போவதாக கூறப்படும் நிலையில் அடுத்த தமிழக பாஜக தலைவராக பாஜக MLA நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருப்பது, தமிழக டாஸ்மாக் துறையில் 1000 கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிவித்த நிலையில் இந்த சோதனைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு திமுக அரசு தடை போட்டிருந்த நிலையில் இன்று புதிய நீதிபதிகள் அந்த வழக்கை விசாரித்திருப்பது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.